பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனம். மார்க் 1:10, மார்க் 1:10. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அதாவது திரித்துவம்ங்கிற வார்த்தை நம்ம வேத வசனத்துல இல்ல, அது உண்மை. ஆனா இன்றைக்கு அநேகர் திருத்துவம் என்பது ஒரு கள்ள ஊழியம், அது சரியானது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் போடக்கூடியதையும் எனக்கு ஒரு சிலர் வீடியோ ஃபார்வர்ட் பண்றதையும் பார்த்திருக்கிறேன். நீங்க இந்த 2 வசனங்களை 10வது வசனம் 11வது வசனத்தை பார்த்துட்டு இதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. பாருங்க, முதலாவது அவர் கரையை விட்டு தண்ணீர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே என்ன ஒரு கீழ்ப்படிதலோடு அவர் வரும்போது அங்க என்ன பார்க்கிறோம்? மேல இருந்து வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடியதாக. அப்ப இங்க நம்ம லூக்கா இதனுடைய ஒத்த பகுதி லூக்கால பார்க்கும்போது பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வரும்போது என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்ப இங்க 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது அவர் அங்க இருந்து வெளியே வரும்போதே அங்க பரலோகத்திலிருந்து அவர் மேல என்ன உண்டாகிறது? அவருடைய பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடியதாக. இங்க தமிழ்ல வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு இது போடப்பட்டிருக்கு. ஆனா இதுக்குரிய கிரேக்க மொழி பதம் ஸ்கிமோனியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்துக்கு என்னன்னா கிழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்க ஏசாயா 64வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது வானத்தை திறந்து வாரும் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனா அது என்ன? வானத்தை கிழித்து கொண்டு வாரும் என்று சொல்லக்கூடியதாக. டேர் ஓபன் ஆர் டோன் அபார்ட் அப்படிங்கறதா அதனுடைய அர்த்தம். இப்ப முதலாக அங்க ஏசாயாதுல எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே வானத்தை கிழித்து விட மாட்டீரான்னு. இங்க முதலாக இது என்ன? அப்படியே வானம் கிழிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடியதாக. எசேக்கியேல் 1:1 எசேக்கியேல் பார்க்கிறார் இல்லையா, வானம் திறக்கப்படுவது அங்கிருந்து வரக்கூடியது. அதே மாதிரி இங்க என்ன ஆகுது? இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று வரும்போது 1000 வருடங்களுக்கு மேலாக மக்கள் எல்லாம் அப்படியே அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியத்தை இங்க நிறைவேற்றக்கூடியதாக என்ன உண்டாகுது? ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதை கண்டார். எல்லாருடைய பார்வைக்கு முன்பாக, அதாவது வெளியரங்கமான ஒரு அபிஷேகம். என்ன? இவர்தான் மேசியா, இவர்தான் இந்த மேசியாக்கு என்று அழைக்கப்பட்ட ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறார் என்று காட்டும் விதமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறா வடிவில, அது எதை அடையாளமாக? புறா என்பது என்ன? ஒரு சுத்தத்தை, அதே சமயத்துல சமாதானத்தை, ஒரு புது உண்டாகிறது. எப்படி நம்ம பார்க்கிறோம்? ஏன்னா நீங்க ஆதியாகமத்துல பார்க்கும்போது ஆதியாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம், புறா என்ன பண்ணுது? அந்த ஒலிவ மலை கிளைய கொண்டு வருது இல்லையா? அதே மாதிரி ஒரு புது தொடக்கத்தை கொடுக்கக்கூடியதாக, அதை ஒரு அர்த்தத்தை நிறைவேற்றும் விதமாக இங்க பரிசுத்த ஆவியானவர் தம்மேல் இறங்குகிறதை கண்டார். ஏன்னா நீங்க லூக்கா 3:22 பார்க்கும்போது ஆவியானவர் என்ன? அவர் சரீர பிரகாரமாக ஒரு புறாவை போல அவர் மேல் இறங்கினார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனாலதான் நான் சொன்ன மாதிரி இங்க ஒரு அழகாக ஒரு திரித்துவத்தை காணக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க நல்லா கவனிங்க. இங்க குமாரனாகிய கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர் மேல இறங்குகிறார். 11வது வசனத்துல பிதாவாகிய தேவன் பேசுகிறார். அப்ப நீங்க பாருங்க, 3 பரிமாணங்களை ஒரே நேரத்துல பார்க்க முடிகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய 3 பரிமாணங்களையும் ஒரே நேரத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன, எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு திரித்துவம் என்கிற ஒரு வார்த்தை நம்ம பைபிள்ல இல்லாம இருக்கலாம். ஆனா திரியேக தேவன் அவர் ஒருவரே. ஏன்னா நமக்கு இது எப்படி புரியும்? புரியாது. ஏன்னா கர்த்தரை பத்தி நமக்கு எல்லாமே புரிஞ்சிருமா? புரிய வாய்ப்பே இல்லை. ஆனா என்னன்னா, நீங்க ஒரு கீழ்ப்படிதலோடு வாழும்போது பரலோகம் உங்களுக்காகவும் திறக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க வாழுங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையோடு கீழ்ப்படியும் போது அவருக்கு என்ன? பரலோகம் திறக்கப்பட்டது.
அதே மாதிரி எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க என்ன பண்ணணும்? நீங்க கிறிஸ்துவை சார்ந்து வாழுகிறேன், கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்படி வாழும்போது கிறிஸ்துவின் மூலமாய் பரலோகம் உங்களுக்கும் திறக்கப்படும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து வாழுகிறேன் என்று சொல்லி வாழ்ந்து அந்த திறந்த பரலோகத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் வாழுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கும் அந்த பரலோகம் திறக்கப்படும் என்கிற திட நம்பிக்கையோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.